பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற போதகர்கள், ஊழியர்கள், மிஷினரிமார்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கணும். ஒரு கிராமத்தில் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்த ஒரு அண்ணன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட கிளை சபைகள்னே 4 இருக்குது. அப்போது அந்த சர்ச்சோட விசுவாசிக்கிட்ட போய் ஒரு அண்ணன் போய் பேசுகிறாங்க. அந்த விசுவாசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சர்ச் போதகர் சொத்துல பங்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அவங்க அண்ணன் தம்பிங்களாம் ஹிந்துவில் இருக்கிறதுனால மொட்டை அடித்து பட்டை போட்டால் தான் சொத்தில் பங்கு உண்டுன்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் மொட்டை அடித்து பட்டை போட்டிருக்காரு. இன்னும் பொருளாசை உடையவராக இருக்கிறாருன்னு அந்த விசுவாசிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் சில பேர் என்னென்னா விபச்சாரம், வேசித்தனம் பண்ணி ஏசப்போட நாமம் தூஷிக்கப்படுற அளவுக்கு வாழ்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நாட்களில் ஊழியம் செய்கிறவங்களுக்காகவும், அவங்களோட பரிசுத்தத்துக்காகவும், அவங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்காகவும் நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். டெய்லியுமே உங்கள் தனி ஜெபத்துலேயும் கிராமப்புறங்களில் இருக்கிற சபைகள், பாஸ்டர்ஸ் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. மிஷினரிமார்களுக்காக ஜெபிங்க. இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அன்புள்ள இயேசப்பா, எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் இயேசப்பா உங்கள் ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த வேளையில் ராஜாவே அப்பா, ஊழியம் செய்கிற பிள்ளைங்களுக்கு விரோதமாய் பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எழும்பி நிற்கிறான் ராஜாவே. சாத்தானை உம்முடைய காலின் கீழே நசுக்கி போட்ட என் தெய்வமே அப்பா, என் தகப்பனே, பிதாவின் சொந்த குமாரனாய் இருந்து ராஜாவே எங்களுக்காய் இந்த பூலோகத்தில் பாவங்கள்லேருந்து எங்களை ரட்சிப்பதற்காக இறங்கி வந்த தெய்வமே அப்பா, ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாம் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படணும், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்படணும்ப்பா. எல்லா திருச்சபை போதகர்களும் ராஜாவே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும் ராஜாவே. எல்லா திருச்சபை போதகர்கள் இடத்துல பரிசுத்தம் காணப்படணும். யாரும் பொருளாசை பின்னாடி போகக்கூடாது ராஜாவே. ஏசப்பா, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது ராஜாவே. சத்தியத்தை போதிக்கிற அவர்கள் சத்தியத்தின் வழியில் நடக்கணும் ராஜாவே. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ராஜாவே. என் ஏசு ராஜாவே, உம்மை போல மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும் ராஜாவே. மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. காடுகளிலும் மலைகளிலும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா. மிஷினரிமார்கள் கண்ணின்மணி போல பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.